ஒருத்தன் வாழ்நாளில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சாதான் ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அதுக்கு திருப்பரங்குன்றம் தான். திருமண கோலத்துலேயும் இருப்பார். இறங்கி நீங்கள் வரும்பொழுது தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தண்டாயுதபாணியாகவும் இருப்பார். என்ன காரணம் அப்படின்னாக்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டும் ஆன்மீகத்தில் நீ ஒரு ஞான நிலையை அடைய முடியும். ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்றது அர்த்தம் இல்லை. ஞானத்தை அடைவது, அந்த ஞானத்தை அடைவதற்கு திருமணம் ஒரு தடையல்ல அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம். இப்படி எண்ணிலடங்காத விஷயம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானுக்கு முன்னாடி நந்தியம்பெருமானும் வாகனமாக இருப்பார். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயூரம் இருக்கும், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் கேட்டு போட்டு வச்சிருக்கா. என்ன காரணம்? சிவபெருமானுக்கு நிகராக அந்த இடத்துல முருகப்பெருமானும் அமர்ந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். சிவனுடைய திருமணி இந்த இடத்துல இருக்குன்னாக்கா முருகப்பெருமானுடைய திருமணியும் ஒரே பீடத்தில், அந்த சக்தி பீடம் அப்படிங்கிறது ஒரே அளவில் தான் இருக்கும். அப்படியாகப்பட்ட ஒரு இடம் இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லலாம்.